வணக்கம், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இது டிஎஸ்ஏ கோர்ஸ். ஜாவாஸ்கிரிப்டில் டிஎஸ்ஏவை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ இது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னும் போது அதை ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும். இந்த வீடியோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். ப்ரெசன்டேஷனோட அதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ இது உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற நோக்கத்துக்காக மட்டுமே நான் செஞ்சது. இந்த வீடியோவோடைய அடுத்த வெர்ஷன் வேணும்னா நீங்கள் இந்த வெர்ஷனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு முடிஞ்ச வரைக்கும் டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதால மட்டும்தான் இந்த சேனல் முன்னேறும். வேலை செய்கிறவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த சேனல் பற்றி, இந்த வீடியோ பற்றி தெரியப்படுத்துங்க. சரி, வாங்க நம்ம இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் டிஎஸ்ஏவை கற்றுக்க ஆரம்பிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை பற்றி நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாமே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். வேலைக்கு போகிற இடத்துல இன்டர்வியூஸில் இந்த மாதிரி கேட்குறாங்க. இது எதுக்கு கேட்குறாங்க? இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னால் என்ன? இது எதுக்கு பெரிய கம்பெனிஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு முதல்ல நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். நம்மக்கிட்ட செங்கல் அல்லது ஏதோ ஒரு கல் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒரு செவரோ அல்லது ஏதாச்சும் ஒரு கட்டட பகுதியை உருவாக்க முடியும். மரக்கட்டைகள் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவைப்படுற ஃபோட்டோ ஃப்ரேம் மற்றும் நாற்காலிகள் சம்மந்தப்பட்ட பொருட்களை உருவாக்க முடியும். இரும்பு கம்பிகள் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டோடைய கட்டுமான பணிக்கு சப்போர்ட் கொடுக்க பயன்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு கட்டுமான பொருட்களுக்குமே ஒரு பலன் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இதே மாதிரி தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம ஒரு தகவலை உருவாக்குறதுக்கும் அதை சரியான முறையில் அடுக்கிறதுக்கும் பயன்படுறது. உதாரணத்துக்கு அரேஸ், லிஸ்ட், ட்ரீஸ் இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சரியான ஒரு ப்ரோக்ராமை உருவாக்க முடியும். அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சில வேலைகளை ஈஸியாக முடியறதுக்கும் பர்ஃபார்மன்ஸை கெடுக்காத வகையில் அது வேலை செய்யும். இப்போ அல்காரிதம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அல்காரிதம்ஸ் கிட்டத்தட்ட ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு வீட்டோடைய திட்டம். இந்த வீட்டு திட்டம் சரியாக இருந்துச்சுன்னா தான் ஜன்னல் எங்கே வருது, செவுரு எங்கே வருதுன்னு எல்லாமே தெரியும். இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி வீட்டு கட்டுமான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி சுவர், வீட்டுக்கு தேவையான மரப்பொருட்கள், அப்புறம் ஸ்டீல் சப்போர்ட் இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான வீடை உருவாக்குதோ, அதே மாதிரி தான் இந்த அல்காரிதம்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்களை பயன்படுத்தி டேட்டாவை எளிமையாக கையாளுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம்களை உருவாக்க பயன்படுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க. அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா இந்த அல்காரிதம்ஸ் சரியான முறையை கடைபிடிச்சு அந்த டேட்டாவை எடுக்க நினச்சாதான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரும். இல்லைன்னா அது ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு ப்ரோக்ராமுடைய பர்ஃபார்மன்ஸையே கெடுத்து விட்டுரும். இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அல்காரிதம்ஸையும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் இணைச்சி நம்ம ப்ரோக்ராம்களை எழுதுகிறோம். ஆக ப்ளூ பிரிண்ட்டும் வீட்டு கட்டுமான பொருட்களும் சேர்ந்து எப்படி ஒரு கச்சிதமாக ஒரு வீட்டு கட்டுற பணியை எப்படி முடிக்குதோ அதே மாதிரி தான் அல்காரிதம்ஸும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் இணைஞ்சி பலமான வேகமாக செயல்படக்கூடிய ப்ரோக்ராம்களை உருவாக்குது. இப்போ உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்மளால் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலன்னா எதுவுமே சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ரொம்ப முக்கியமான சில கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் முதல்ல உங்களுடைய டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ராக்டிக்கலாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை கற்றுக்கிறதுக்கு நம்ம டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் செஞ்சு வைக்க போகிறோம். அதாவது என்னென்ன தேவை உங்கள் கம்ப்யூட்டரில் அப்படின்றத ரெடி பண்ணி வைக்க போகிறோம். முதல்ல ப்ரௌசர் போங்க, Node.js அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். Node.jsங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம். உங்களுடைய ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசரில் மட்டும் இல்லாமல் ப்ரௌசருக்கு வெளியவும் ரன் பண்ணுறதுக்கு உதவுகிற ஒரு சாஃப்ட்வேர். இதை நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விஎஸ் கோட். இந்த விஎஸ் கோடுன்றது ஒரு கோட் எடிட்டர். நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட் கோடெல்லாம் எடிட் பண்ணி பார்க்குறதுக்கு தேவைப்படுற ஒரு கருவி. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பொருத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இனிமேல்லேருந்து நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்களுடைய இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஃபோல்டரை தேர்ந்தெடுத்துக்கோங்க.
நான் வந்து இந்த ஒரு ஃபோல்டரை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இந்த ஃபோல்டரை வந்து இப்போ என்னுடைய கோட் எடிட்டரில் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு சிஎம்டின்னு இந்த அட்ரஸ் பாரில் டைப் பண்ணிவிட்டு இங்கே இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். அதில் வந்து கோட் டாட் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எடிட்டரில் வந்து இது ஓப்பன் ஆயிரும் இந்த ஃபோல்டர். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணி பார்க்குறது ரொம்பவே சிம்பிள். எப்படின்னா நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை உருவாக்குறீங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல example.js அப்படின்னு ஒரு ஃபைலை உருவாக்குறேன். அதில் வந்து console.log அப்படின்ற ஜாவாஸ்கிரிப்ட் கோட போகிறேன். ஹலோ JVL கோட் அப்படின்ற வார்த்தைகளை அதுக்குள்ளே கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். Ctrl+backtick ப்ரெஸ் பண்ணி node space example.js அப்படின்னு இந்த ஃபைலை வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலோட பார்த்த எக்ஸிக்யூட் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அவுட்புட் தான் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ணி அவுட்புட் பார்க்குறதுன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஒரு டெர்மினல் வந்து இப்படி மேலேருந்து கீழ் பக்கமாக பார்க்கறதுக்கு பதில் இப்படி வலது பக்கமாக பார்க்குறதுக்கு, அதாவது இந்த சைடாக பார்க்குறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே அதில் வந்து பேனல் பொசிஷன் வந்து பாட்டமில் இருக்கும், அதை வந்து ரைட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ உங்களுடைய அவுட்புட்டை நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதோட வந்து இந்த ஒரு ஃபைல் எடிட்டரை நான் க்ளோஸ் பண்ணுறது Ctrl+B ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிடும். இப்போ உங்களுடைய இந்த கோட் மற்றும் இந்த அவுட்புட்டை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் அரேஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அதில் வேலை செய்யவும் வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே ஒரு முக்கியமான டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு டேட்டாவை பதிவு செய்கிற ஒரு வடிவம். அந்த வடிவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அது எங்கெல்லாம் பயன்படுதுன்றதை புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரேஸில் இன்னும் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, எடுக்கிறதுக்கு, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் இந்த ஒரு பகுதியில் ரொம்ப முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் முதல்ல வந்து கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஸ். இதுவும் ஒரு வகையான டேட்டா ஸ்ட்ரக்சர், சரிங்களா? ஆக இதை பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே இந்த அரேஸ் பற்றி ஒரு அனுபவம் இருந்தாலும் ஒரு முன்னோட்டமாக இதை நீங்கள் கவனிக்கணும். இடத்துல நான் வந்து ஒரு அரே ஒன்று உருவாக்குறேன், ஃப்ரூட்ஸ் அப்படின்ற பேரில். ஆக இந்த ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் அதுக்கான நோட்டேஷன்ஸ், அதாவது குறியீடுகள். இதில் வந்து வேல்யூஸாக நான் வந்து ஆப்பிள், பனானா, அப்புறம் செரி அப்படின்ற வேல்யூக்களை வைக்கிறேன். எல்லாமே ஸ்ட்ரிங் வேல்யூஸ். இப்போது இந்த ஒரு அரேலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேல்யூவை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஆக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா ஆக்சஸிங் எலிமெண்ட்ஸ். இந்த ஆக்சஸிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது ஆப்பிள் அப்படின்ற ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? அதுக்கு இந்த இடத்துல நான் ஒரு கோடு எழுதுகிறேன். இதில் நான் இந்த ஆப்பிள் வேல்யூவை வந்து காட்டுறதுக்கு ஃப்ரூட்ஸுன்ற இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணி அதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் பக்கத்தில் கொடுத்து அதில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 0. இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்பிள் அப்படின்ற வேல்யூ தெரியும். ஆக இந்த பக்கம் நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிளுங்கிற அவுட்புட் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்குற ஒரு நம்பர், அதாவது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் 0th பொசிஷனில் இருக்குது, இந்த பனானா 1th பொசிஷனில் இருக்குது, இந்த செரி 2nd பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனை தான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ இந்த ஆப்பிள் வேல்யூவை வர வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி நான் வந்து அடுத்து பனானா அப்படின்ற வேல்யூவை கொண்டு வரணும்னா நான் பண்ண வேண்டியது இதே ஃப்ரூட்ஸில் 1 அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணால் எனக்கு இந்த பனானா அப்படின்ற அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஆக இப்படி தான் வந்து ஒரு எலிமெண்ட்ஸோடைய வேல்யூவை அரேல ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, அடுத்தது என்ன? நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த அரேல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸில் வேல்யூவை அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆக அப்டேட்டிங் எலிமெண்ட்ஸ், இந்த ஒரு வேரியபிளில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டோடைய வேல்யூவை அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த செரின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த செரியோடைய வேல்யூவை நான் ப்ளூபெரின்னு மாற்ற போகிறேன் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது? அதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் வேரியபிள் பக்கத்தில் இந்த ஒரு அரே நோட்டேஷனில் 2 அப்படின்னு கொடுக்கணும். இந்த 2 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த
செரியோடைய இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஆக இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளூபெர்ரி அப்படின்ற வார்த்தையை வேல்யூவாக கொடுக்க போகிறேன். இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த வேல்யூவானது மாறி இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்ற வேரியபிளை வந்து கான்சோல் லாக் பண்ணி பாருங்கள். ஆக இப்போ நம்ம போய் அவுட்புட் பார்த்தா இங்கே பாருங்கள், கடைசியாக இந்த எலிமெண்ட்ஸில் ப்ளூபெர்ரின்ற வார்த்தை வந்திருக்கு. அதாவது இந்த 2வது பொசிஷனில் இருந்த வார்த்தை செரி மாற்றப்பட்டு இப்போ ப்ளூபெர்ரின்னு இருக்குது. ஆக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டோடைய வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதோடைய இண்டெக்ஸை இந்த மாதிரி கொடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலமாக நீங்கள் அந்த வேல்யூ அசைன் பண்ணணும். இப்படி தான் அப்டேட் பண்ணுறீங்க. ஒரு அரேவோடைய எண்ணிக்கை எத்தனை, அதாவது எத்தனை எலிமெண்ட்ஸை அது உள்ளே வச்சுருக்குன்ற ஒரு கணக்கு. அதுக்கு ரொம்பவே சிம்பிள். எப்படின்னா நீங்கள் வந்து இந்த அரே வேரியபிளுடைய லென்த்துன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணணும். இந்த மாதிரி டாட் லென்த்துன்னு வச்சிங்கன்னா அதுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்ற ஒரு கணக்கை கொண்டு வரும். ஆக இங்கே வந்து எத்தனை இருக்குது? 1 2 3. ஆக லென்த் வந்து நமக்கு 3 இருக்குது. சரிங்களா? அதை இங்கே வந்து இங்கே இது அவுட்புட்டில் கொடுக்கும். சரிங்களா? ஆக நம்ம அவுட்புட்டில் போய் பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் 3ன்ற எண் வந்திருக்கும் கடைசியாக. இப்போ உங்களுக்கு எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. அரேஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அதாவது ஜாவாஸ்கிரிப்டோடைய அரேஸ் வந்து டைனமிக் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இந்த அரேவானது வளர்ந்துக்கிட்டே போகும் அல்லது சுருங்கிக்கிட்டே வரும் சைஸில். அதை இப்போ நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு டைனமிக் அரேஸ் பகுதியில். இப்போ நீங்கள் வந்து அரே எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது முதல்ல உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்குள்ளே புது புது எலிமெண்ட்ஸை உள்ளே எப்படி நுழைக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அரேயில் வந்து புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த புஷ் மெத்தடில் ஆரஞ்ச் அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் உள்ளே நுழைக்கிறேன். இது என்ன பண்ணோன்னா அரேவோடைய எண்டில் இந்த ஒரு வேல்யூவை புஷ் பண்ணும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸை வந்து கான்சோல் லாக் பண்ணுறீங்க. அவுட்புட் எப்படி வரும்னு பாருங்கள் உங்களுக்கு. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, ப்ளூபெர்ரிக்கு அடுத்து ஆரஞ்சுன்ற ஒரு புது வேல்யூ வந்திருக்கு. ஆக ஒரு புது எலிமெண்ட்ஸை ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அரேயில் எப்படி நுழைக்கிறதுனா இந்த புஷ் மெத்தட் மூலமாக தான். இப்போது நீங்கள் புஷ் செஞ்ச இந்த ஆரஞ்சுன்ற வேல்யூ கடைசியாக வந்திருக்கிறத கவனிக்கிறீங்க. ஏன்னா இந்த புஷ் மெத்தட் கடைசியாக தான் வேல்யூவை உள்ளே கொண்டு வரும். ஆனால் இதுவே நீங்கள் முதல்ல கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல புஷ்க்கு பதிலாக இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அன்ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு மெத்தட். அதில் வந்து நான் வந்து ஸ்ட்ராபெர்ரி அப்படின்ற ஒரு ஃப்ரூட்டோடைய பெயரை வந்து கொடுக்குறேன். இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங்லேயே இந்த வேல்யூவை அது புஷ் பண்ணும். இப்போ நம்ம போய் அவுட்புட் பார்க்குறோம். அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெர்ரின்ற ஒரு வார்த்தை வேல்யூ வந்து முதல்ல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுன்றது கடைசியாக இருந்தது. ஆனால் இந்த தடவை நம்ம கடைசியாக வச்சுருந்த இந்த அன்ஷிஃப்ட் மெத்தட் அதுக்குள்ளே கொடுத்த ஸ்ட்ராபெர்ரி வார்த்தையை முதல்ல கொண்டு வருது. ஆக நீங்கள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும் போது கடைசியாக ஆட் பண்ணுறது எப்படி, முதல்ல ஆட் பண்ணுறது எப்படின்றத இந்த 2 மெத்தட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து எலிமெண்ட்ஸை இந்த அரேலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்ற அந்த அரே வேரியபிளை கொண்டு வரும். அதில் வந்து பாப் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அரே எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். ஆனால் ஃப்ரம் த எண்ட், அதாவது கடைசியிலேருந்து இந்த அரேவோட கடைசியிலேருந்து எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். அப்படின்னா கடைசி எலிமெண்ட் ரிமூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் போயிட்டு வந்து இந்த ஃப்ரூட்ஸோடைய அவுட்புட் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஆக
இப்போ நம்ம போயிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், கடைசியாக நீங்கள் வச்சுருந்த எலிமெண்ட் என்னென்னா ஆரஞ்ச், இதுக்கு முன்னாடி இருந்திருக்குது. ஆனால் அது வந்து இங்கே ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு லாகில். ஏன்னா இந்த பாப் வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும் கடைசி எலிமெண்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பாப் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஆனால் இதுவே நீங்கள் வந்து கடைசிக்கு பதிலாக, அதாவது கடைசிக்கு பதிலாக முதல் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி பண்ணுறது? இதுக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது அதுக்கு வந்து ஷிஃப்ட்டுன்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தணும். இந்த ஷிஃப்ட் மெத்தட் ரிமூவ் பண்ணணும், ஆனால் கடைசியில் இல்லை, ஆரம்பத்துலேருந்து ரிமூவ் பண்ணணும். அப்போது முதல் எலிமெண்ட்டை அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ போய் இதோடைய அவுட்புட்டை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி இங்கே இருந்திருக்கு. அதாவது இந்த ஒரு ஆரஞ்சை ரிமூவ் பண்ண பிறகு வந்த அவுட்புட், அதில் வந்து ஸ்ட்ராபெரி முதல் இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஷிஃப்ட் மெத்தடை பயன்படுத்தினதால் ஸ்ட்ராபெரிங்கிறது வந்து இந்த ஒரு வேரியபிளில் காணும். ஏன்னா அது முதல் வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அரே எலிமெண்ட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை ரெண்டு வழியில், அதாவது பின்னாடியோ அல்லது முன்னாடியோ எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்தது நீங்கள் வந்து காமன் அல்காரிதம்ஸ், இந்த அரே டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல வந்து ட்ராவர்சிங்னா எல்லா அரே எலிமெண்ட்ஸையும் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு வந்து லூப் வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும். அதாவது லூப்னா தெரியும் உங்களுக்கு, ஃபார், வாயில், இதெல்லாமே லூப் ஸ்டேட்மெண்ட். இதில் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார். ஆக இங்கே ஃபார் லூப்பில் வந்து நம்ம லெட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் இந்த ஃப்ரூட்ஸோடைய லென்த்தை விட கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருந்ததுன்னா I++. இப்போது நம்மளால் ஒரு அரே எலிமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா இந்த கான்சோல் லாகில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஆஃப் I அப்படின்னு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இது என்ன பண்ணும்? ஒரு எலிமெண்ட்டோடைய அவுட்புட்டை வெளியிடும். ஏன்னா அரேவோடைய லென்த்துக்கு கீழே இருக்குதுன்றதால இந்த I ஒவ்வொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதன்படி இந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். அதன்படி இந்த அவுட்புட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஃப்ரூட்ஸ் ஆஃப் I வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதோடைய ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருந்தும் அந்த வேல்யூவானது ஆக்சஸ் செய்யப்பட்டு இங்கே கான்சோல் லாகில் அவுட்புட்டாக வெளியிட போகிறோம். இதுதான் ட்ராவர்சிங். இதுக்கான அவுட்புட் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா எலிமெண்ட்ஸும் லூப்லேருந்து கொண்டு வரப்படுது. இப்போ அடுத்து இன்சர்ட்டிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்சர்ட்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் வந்து நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை, ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸில் ஸ்ப்ளைஸ்ன்ற ஒரு மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இல்லை ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும், ஸ்டார்ட்டு, டெலீட், கவுண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ப்ளைஸ் பாருங்கள். இப்போது கடைசியான அரே அவுட்புட் என்னென்னா இதுதான், ஆப்பிள், பனானா, ப்ளூபெர்ரி. இந்த ப்ளூபெர்ரி வந்து ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது. இந்த ரெண்டாவது பொசிஷனில் வந்து நம்ம கிவி அப்படின்ற ஒரு ஃப்ரூட்டை வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம். ஆக அதுக்கு நான் என்ன செய்யணும்னா, இங்கே அந்த இண்டெக்ஸை கொடுக்கணும், ரெண்டாவது பொசிஷனில் அது வரப்போகுது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கொடுக்கணும். என்னென்னா டெலீட் கவுண்ட். எத்தனை நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எதையும் டெலீட் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த இடத்துல 0 கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்புறம் மூணாவதாக நம்ம நுழைக்க போகிற எலிமெண்ட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்றத கொடுக்கணும். ஆக இங்கே வந்து நான் கிவி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ போயிட்டு நம்ம இந்த கான்சோல் லாக் பார்க்குறோம். ஆக அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு பாருங்கள், இந்த ரெண்டாவது இண்டெக்ஸில் கிவின்ற ஒரு ஃப்ரூட் வந்திருக்கும். ரெண்டாவது இண்டெக்ஸில் இருந்த ப்ளூபெர்ரி மூணாவது பொசிஷனுக்கு போயிருக்கும் புதுசாக. ஆக இதுதான் வந்து நீங்கள் புதுசாக உள்ள ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் ஒரு ஐட்டம் நுழைக்கிறது அரேயில். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இது அரேவை எப்படி வந்து ஒரு அரே எலிமெண்ட்டை எப்படி டெலீட் பண்ணுறது, இருந்து ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம இதே ஸ்ப்ளைஸ் மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த 1வது பொசிஷனில் இருக்கிற பனானா அப்படின்ற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம்.
அதுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா அந்த இண்டெக்ஸை கொடுக்குறேன் 1. அதுக்கப்புறமா delete count என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் 1. ஆக இந்த இடத்துல நான் வந்து அந்த எலிமெண்ட்டை delete பண்ண போகிறேன். ஆக ஒரு எலிமெண்ட்டை delete பண்ணாலே போதும், அதாவது அந்த போர்ஷனில் இருக்கிற எலிமெண்ட் மட்டும் delete பண்ணாலே போதும் அப்படின்னு 1ன்னு கொடுக்குறேன். இப்போது நான் போயிட்டு இதோடைய அவுட்புட் பார்த்தோன்னா எனக்கு பனானான்ற அந்த எலிமெண்ட் அங்கே இருக்காது. பாருங்கள், இதுக்கு முன்னாடி பனானா இருந்துச்சா, இங்கே காணும். ஆக 1வது பொசிஷனில் இருந்த அதை நம்ம இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தட் வச்சு தூக்கிட்டோம். லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுவும் கிட்டத்தட்ட அரே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம டேட்டாவை வந்து எப்படி வந்து உள்ளே வச்சுருக்க போகிறோம், அதோடு இந்த டேட்டாவோடைய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டுன்ற ஒரு வகையை மட்டும்தான் சொல்ல போகிறேன். இதில் இன்னொரு வகையும் இருக்குது, டபுளி லிங்க் லிஸ்ட். அதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதில்ல. இப்போ வெறும் நீங்கள் லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கோடிங் வைஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்ன்றதையும் ப்ரெசன்டேஷனில் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் கவனிக்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பகுதியை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நீங்கள் வந்து லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த லிங்க்டு லிஸ்ட்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டேட்டாவை வந்து பராமரிக்கிறதுக்கும் பதிவு செய்கிறதுக்குமான ஒரு வழி. அரேவில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும், அதில் வந்து சைஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், உங்களுக்கு ஸ்டோர் செஞ்சிடும். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மெமரியை வந்து முன்னாடியே வந்து ஒதுக்குறீங்க. இங்கே லிங்க்டு லிஸ்ட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே டேட்டா வந்து வளர வளர தான் அந்த மெமரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் இது வந்து அரே மாதிரி கிடையாது. இங்கே அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம நோடு அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே ஒரு நோட் இன்னொரு நோடோடு இணைக்கப்பட்டிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் மாதிரி. இங்கே நம்ம சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற ஒரு லிங்க்டு லிஸ்ட் வகையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஒரு நோட் இன்னொரு நோடோட வந்து இணைக்கப்பட்டிருக்கும். இங்கே நோடோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டேட்டா நெக்ஸ்ட். இந்த டேட்டான்ற இடத்துக்குள்ளே நம்ம வேல்யூ வச்சுருப்போம், அந்த எலிமெண்ட்டுக்கான வேல்யூ. ஆனால் இந்த நெக்ஸ்ட்டுன்ற ஃபீல்டு என்னென்னா அடுத்த ஒரு எலிமெண்ட்டை இணைக்கிறதுக்கான ஒரு பாயிண்டரை வச்சுருக்கோம். ஒரு எலிமெண்ட் அடுத்த எலிமெண்ட்டோடைய பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த அடுத்த எலிமெண்ட் அடுத்த ஒரு எலிமெண்ட்டோடைய பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஆக இந்த மாதிரி தான் சிங்கிளி லிங்க் லிஸ்ட் உடைய வடிவமைப்பு இருக்க போகுது. சரி, இப்போ நம்ம சிங்கிளி லிஸ்ட் எப்படி உருவாக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நோடை உருவாக்கணும். ஆக நோடுங்கிறது வந்து நம்ம எலிமெண்ட்டை தான் சொல்கிறோம். இங்கே சிங்கிள் லிஸ்ட்டில் இது நோடு அப்படின்னு குறிக்கப்படுது. ஆக இங்கே நோடை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுறேன், ஜாவா ஸ்கிரிப்டில் கிளாஸை வந்து பயன்படுத்துகிறேன். ஆக அந்த கிளாஸ் பேர் வந்து நோட். அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஆக இந்த கிளாஸ் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கும் போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் செய்யப்படும். அதில் வந்து டேட்டான்ற ஒரு பேராமீட்டர் அனுப்பப்படும். அதாவது நம்ம அனுப்புகிற வேல்யூ இதுக்குள்ளே தான் வரும். அதை வந்து இந்த கிளாஸில் டேட்டான்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்க போகுது இந்த கிளாஸில். அதில் வந்து நல் வேல்யூ. இப்போது இந்த கிளாஸை வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கும் போது நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ தான் இந்த டேட்டா ஃபீல்டில் வரப்போகுது. ஆக இது வந்து வேல்யூ ஸ்டோர்டு இன் தி நோட். இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்டர். எதுக்கு? அடுத்த நோடுக்கான பாயிண்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த நோடு கிளாஸை வச்சுக்கிட்டு உருவாக்குற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் டேட்டான்ற ஒரு ஃபீல்டும் இருக்கும், நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஃபீல்டும் இருக்கும். இது ரெண்டும் எதுக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த நோட் கிளாஸை வச்சு நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்டை உருவாக்க போகிறோம். லிங்க்டு லிஸ்ட் வந்து உருவாக்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிளாஸ் லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லி இந்த கிளாஸில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்க போது அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வச்சுருப்போம், ஹெட்டுன்னு சொல்லிட்டு. அதை வந்து நல் ஆக்கிடுவோம். ஏன்னா இந்த ஹெட்டு வந்து ஸ்டார்டிங் நோடு எதுவோ, அதாவது இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் நோடு எதுவோ அதை தான் வச்சுருக்கோம் இது. ஆனால் தொடக்கத்தில் வந்து எதுவுமே இல்லாதப்போ இது வந்து நல் அப்படின்ற வேல்யூ தான் கொண்டு இருக்கும். அதுதான் எங்கள் கன்ஸ்ட்ரக்டரில் நல்லுன்னு இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா add a new node to the
எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டோடைய கடைசியில் ஒரு புது நோடை ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆக இந்த இடத்துல நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அப்பெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று உருவாக்குறோம். ஓகேங்களா? டேட்டா வந்து அனுப்புவோம். ஆக நம்ம என்ன வந்து நோடில் வேல்யூ அனுப்ப போகிறோமோ அதை வந்து இங்கே டேட்டான்ற பேரில் அனுப்பிடுவோம் இந்த மெத்தடில். இப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நோடை உருவாக்க போகிறோம். ஆக இந்த இடத்துல நியூ நோடு நம்ம மேலே வந்து உருவாக்கணும் இல்லையா, இந்த நோடு கிளாஸ் அதை தான் வந்து இங்கே பயன்படுத்துகிறேன். அதில் வந்து டேட்டாவை அனுப்புகிறேன். நம்ம இந்த அப்பெண்ட் மெத்தடில் என்ன டேட்டா அனுப்பணுமோ அந்த டேட்டாவை அனுப்பி ஒரு நோடு ஒன்று உருவாக்குறோம். அப்போ என்ன நடக்கும், இந்த டேட்டா இங்கே வந்து இந்த திஸ் டேட்டாக்குள்ளே பதிவாயிரும். அப்புறம் இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது நல் வேல்யூவாக இங்கே இருக்கும். ஆக இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாக்கி இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்ச அந்த ஆப்ஜெக்டை நியூ நோட் அப்படின்னு சொல்லி இங்கே வாங்கி வச்சுக்கணும். ஆக இப்போ நம்ம வந்து ஒரு புது நோடு உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதில் வேல்யூ வந்து ஆப்பிள்னு அனுப்புகிறோன்னா இந்த நோடு உருவாக்கி கொடுக்குற ஆப்ஜெக்டில் டேட்டா ஃபீல்டில் ஆப்பிள் இருக்கும், நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நல்லா இருக்கும். ஆக இப்போ இதுதான் புது நோட். சரிங்களா? புது எலிமெண்ட். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஹெட் வந்து நல்லா இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். ஆக இந்த இடத்துல இந்த இஃப்பில் வந்து நாட் திஸ் டாட் ஹெட் அப்படின்னு சோதிக்கிறோம். அதாவது இந்த ஹெட்டில் நல் வேல்யூ இல்லைன்னா மட்டும் இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ஹெட்டில் முதல் நோட் வேல்யூவை நம்ம கொண்டு வரோம். ஆக நியூ நோடை வந்து இப்படி கொடுத்து விட்றோம். ஆக இந்த லிஸ்ட்டில் முதல் நோட் வந்து கிடச்சிருச்சு. இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏன்னா முதல் நோடை வந்து இந்த ஹெட்டில் வந்து பதிவு செஞ்சிட்டோம். அடுத்த தடவை நம்ம இந்த ஹெட்டை வந்து செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம லிங்க்ட் லிஸ்ட்டில் வந்து ஹெட்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு வந்து எம்டியாக இருக்கும் எடுத்தோடனே. ஆக எம்டியாக இருக்கா இல்லையான்றதை ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணிவிட்டு அது எம்டியாக இருந்தால் மட்டும் நம்ம உருவாக்குனா இந்த புது நோடை அந்த ஹெட் ஃபீல்டில் செட் பண்ணிடுறோம். இப்போ இதுதான் லிஸ்ட்டோடைய தொடக்கம் அப்படின்னு இந்த ஹெட்டு வந்து குறிக்குது. இப்போது ரெண்டாவது ஒரு டேட்டாவை வந்து இந்த அப்பெண்ட் மெத்தட் மூலமாக நம்ம உள்ளே கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கும் ஒரு புது நோடை உருவாக்குவோம். உதாரணத்துக்கு பனானான்ற ஒரு டேட்டாவை கொடுத்து ஒரு நோடை உருவாக்குறோம். அதுதான் நம்மளுடைய ரெண்டாவது நோடு. அந்த நோடை உருவாக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த ஒரு இஃப்குள்ளே வரமாட்டோம். ஏன்னா ஹெட் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோம். முதல் நோடு வந்து உள்ளே இருக்குது. இப்போது இந்த இஃப்குள்ளே வராமல் கீழே இந்த இடத்துல நம்ம லெட் கரண்ட் ஈக்குவல் டு திஸ் ஹெட், அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற முதல் நோட் வேல்யூ இதுக்குள்ளே இருக்குது, அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதுதான் நம்மளுடைய கரண்ட் நோடு. சரிங்களா? இப்போ இந்த கரண்ட் நோடோடைய நெக்ஸ்ட் நோடாக தான் இந்த நியூ நோட் இருக்க போகுது. அப்போது அதை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒரு வைல் கண்டிஷன் போட போகிறோம். அதாவது வந்து இந்த கரண்ட் நோடோடைய நெக்ஸ்ட் நோடு வந்து நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நல் இல்லை அப்படின்னா மட்டும்தான் செட் பண்ண போகிறோம். அப்படி ஒரு இருந்துச்சுன்னா அப்போ ஏற்கனவே ஒரு நோடு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா, அப்போ நம்ம செட் பண்ணக்கூடாது. அதை சோதிக்கத்தான் இங்கே இந்த வைலில் ஒரு கண்டிஷன். இந்த கரண்ட் நோடோடைய நெக்ஸ்ட்டு அப்படின்ற இந்த ஃபீல்டு வந்து நமக்கு நல்லா இருக்குதா இல்லையான்றதை இங்கே தெரிஞ்சுக்கும். இப்போது ஹெட்டில் இருக்கிற இந்த நோடு தான் நம்மளுடைய கரண்ட் நோடு அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறோம். அதில் நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வந்து நல்லா இருக்குதா இல்லையான்றதை இந்த வைல் லூப்பில் வச்சு நம்ம சோதிக்கிறோம். அப்போது வைல் லூப்பில் எடுத்தோடனே இது வந்து நல் வேல்யூ தான் அப்படின்றதால கண்டிப்பாக அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகாது. இப்போ இந்த வைலில் வந்து நெக்ஸ்ட்டு நோடு வந்து இருக்காது. இந்த வைல் லூப் முதல் தடவையே பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? பிரேக் ஆகிட்ட பிறகு நம்ம கீழே இங்கே கரண்ட் நோடில் நெக்ஸ்ட்டுன்ற ஃபீல்டுக்கு இந்த நியூ நோடை கொடுத்துருவோம், ரெண்டாவது நோடை. ஓகேங்களா? இந்த முதல் நோடோடைய நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வந்து நல் வேல்யூவாக இருக்குன்னும் போது என்ன ஆயிரும், நம்ம உருவாக்கின இந்த ரெண்டாவது நோடில் இந்த நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் வந்து இந்த நோடை வந்து செட் பண்ணி விட்டுருவோம். ஆக இந்த முதல் நோடோடைய நெக்ஸ்ட் ஃபீல்டில் ரெண்டாவது நோட் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது மூணாவது நோடை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ அதுக்கும் ஒரு புது நோடு உருவாக்கப்படும். கற்பனை பண்ணிக்கோங்க, இப்போ நம்ம உருவாக்க போகிற புது நோடுக்கு செரி அப்படின்ற ஒரு டேட்டாவை கொடுக்குறோம். ஆக ஹெட் வந்து செட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஏற்கனவே செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகிடும், கரண்ட் நோடு வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபஸ்ட் நோடு. அந்த ஃபஸ்ட் நோடில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஃபீல்டில் வேல்யூ இருக்குதா, அதாவது இன்னொரு நோடு இருக்குதான்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா நம்ம ரெண்டாவது நோடு இந்த நெக்ஸ்ட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், இந்த ஒரு வைல் ஒரு தடவை ரன் ஆகும். அப்படி அந்த வைல் ரன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்
அதாவது ரெண்டாவது நோடை கரண்ட் நோடாக வச்சுக்கிறோம். ஆக இந்த கரண்ட் வேரியபிளில் இப்போது ரெண்டாவது நோடு இருக்கும். ஆக ரெண்டாவது நோடு கரண்ட் நோடாக வைக்கும்போது மறுபடியும் இந்த while ரன் ஆகும். அப்போ அதில் நெக்ஸ்ட் ஃபீல்டை செக் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நல் வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா இங்கே ரெண்டாவது நோடோடைய நெக்ஸ்ட் வந்து நல் வேல்யூவில் தான் இருக்கும். இன்னும் எந்த ஒரு புது நோடும் செட் பண்ணல. இப்போ என்ன ஆகிடும், இந்த while பிரேக் ஆகிடும். பிரேக் ஆன பிறகு கீழே இங்கே வந்து கரண்ட் நோடு, அதாவது செகண்ட் நோடு என்னவோ அதோடைய நெக்ஸ்ட் நோடாக இந்த நியூ நோடு செட் செய்யப்படும். அப்போ இந்த ரெண்டாவது நோடுடைய நெக்ஸ்ட்டில் வந்து இந்த மூணாவது நோடு வந்து செட் செய்யப்படும். இப்போது மூணாவது நோடும் ரெண்டாவது நோடும் இணைக்கப்பட்டுடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து அப்பெண்ட் பண்ணுற ஒரு நோடுக்கும் அடுத்தடுத்த நோடில் நெக்ஸ்ட் ஃபீல்டில் நியூ நோடு வந்து செட் ஆகிரும். ஆக இந்த புது நோடு எப்போவுமே கடைசியாக வந்து சேர்க்கப்படும். அதனால் இந்த இடத்துல ஒரு கமெண்ட்டு ஆட் நியூ நோட் அட் தி எண்டு. சரிங்களா? சரி, இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்குறதுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்றை நம்ம உருவாக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. இது வந்து என்ன பண்ணோன்னா லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா நோடையும் வந்து பிரிண்ட் பண்ணோம். சரி, இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கரண்ட் அப்படின்ற இந்த வேரியபிளில் இந்த ஹெட்டை வந்து கொண்டு வந்துடுவோம். அதாவது முதல் நோட் இந்த இடத்துல ஒரு while, அந்த whileல நம்ம வந்து கரண்ட் நோட் வந்து இருக்குதா, அதாவது அதில் டேட்டா இருக்குதான்னு பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற டேட்டா ஃபீல்டை வந்து இப்படி கான்சோல் லாகில் வெளியிடுறோம். அதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த கரண்ட் வேரியபிளுடைய வேல்யூவை மாற்றுறோம். என்னென்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வைக்கிறோம். ஆக அடுத்த நோடு வந்து இங்கே கரண்ட்டில் வந்துடும். ஸோ இதே மாதிரி இந்த while முடிகிற வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற இந்த இத்தனை நோடோடைய டேட்டாவும் வந்து இந்த பிரிண்டில் வந்து வெளியே வரும், இந்த கான்சோல் லாகில் வெளியில் வரும். இதுதான் இந்த பிரிண்ட் லிஸ்ட்டோடைய வேலை. இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம கீழே இந்த இடத்துல எக்ஸாம்பிள் யூசேஜ்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுக்கிறேன். இதில் நம்ம வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட்டை வந்து உருவாக்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம உருவாக்கின இந்த கோடை வந்து இப்போ பயன்படுத்த போகிறோம். முதல்ல வந்து ஒரு லிஸ்ட் உருவாக்குறோம். அதுக்கு வந்து இங்கே லிஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள், அதில் நியூ லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லி இந்த கிளாஸுடைய ஒரு ஆப்ஜெக்ட் வாங்குகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த லிஸ்ட்டில் வந்து நிச்சயமாக அப்பெண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த அப்பெண்ட் மெத்தடில் நம்ம வந்து ஒரு வேல்யூ உள்ளே கொடுக்க போகிறோம். என்னென்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அடுத்து இதே லிஸ்ட்டில் வந்து இன்னொரு வேல்யூ கொடுக்குறோம், பனானா அப்படின்னு சொல்லி. அப்புறம் மூணாவதாக ஒரு லைன் இதே மாதிரி, அதில் வந்து செரி. இப்படி 3 நோடுக்கான டேட்டாவும் இந்த மாதிரி கொடுத்துடுறேன். ஓகேங்களா? ஆக ஒவ்வொரு அப்பெண்ட்லேயும் ஒரு நோடு உருவாக்கப்பட்டே இருக்கும். அது அடுத்தடுத்த நோடோட இணைக்கப்படும். அது எப்படி இணைக்கப்படும்ன்றதை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதோடைய அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் டாட் பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதை கால் பண்ணோம்னா நம்ம இங்கே செஞ்சு வச்ச இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஆக ஒரு நோடோடைய டேட்டா ஃபீல்டு வந்து அவுட்புட்டில் வெளியிடப்படும். இப்போ நம்ம இதோடைய அவுட்புட் வந்து பார்க்கலாமா? ஆக இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல இந்த நோட் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணால் பாருங்கள், பனானா ஆப்பிள் பனானா செரி அப்படின்னு சொல்லி ஒன்றா வரும். ஆக 3 கான்சோல் லாகும் வருது. ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டை கூட நீங்கள் கான்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த லிஸ்ட்டை வந்து இப்படி நான் கொடுக்குறேன். இதில் வந்து லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டு லிஸ்ட்டோடைய டேட்டாவை பாருங்கள் எப்படி இருக்கு ஒன்று. ஆக ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நோடு ஆப்பிள்னு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நோடு. அதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நோடு இருக்கும். ஆக அடுத்த நோடில் வந்து பனானா அப்படின்ற டேட்டா கொண்ட நோடு, அதோடைய நெக்ஸ்ட்டில் தான் கடைசி நோடு இந்த செரி. ஓகேங்களா? இந்த நோடு இருக்கும். இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இதில் இருக்கும். ஆக இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கிளி லிங்க் லிஸ்ட் எப்படி உருவாக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க.
இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னன்றதை வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதோட 2 முக்கியமான டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்த டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரியே இன்னும் சில டேட்டா ஸ்ட்ரக்சர்கள் இருக்குது. கியூஸு, ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை சரியாக பயன்படுத்தக்கூடிய சில அல்காரிதம்ஸ் இருக்குது. பபிள் சார்ட்டு, சர்ச்சிங் அல்காரிதம், இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ வரும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலை செய்கிறவங்ககிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்சால் டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், இந்த வீடியோ செய்கிறதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். அதோட வந்து இந்த வீடியோவை பற்றின கருத்து, லைக்கு, ஷேர் எல்லாத்தையும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.